என் தங்கப்பிள்ளையே, இன்று உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் அகலக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகியானவள் உன்னை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய பூஜைகள் எல்லாவற்றிலுமே இந்த தாயானவள் மனம் குளிர்ந்து இப்பொழுது உனக்கு நல்ல வரங்களை அள்ளி கொடுக்கவும் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாக இங்கு வாழ்க்கையில் சில குழந்தைகள் முன்னோர்கள் செய்த பாவங்களாலும் தான் செய்த சில பாவங்களாலும் இந்த ஜென்மத்திலேயே பல பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அந்த கர்ம வினைகள் உன்னை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுக்க வேண்டுமானால் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். என் தங்கமே, அப்படியானால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளை, நீ பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாயல்லவா? நீ ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வரும் பொழுதெல்லாம் உன்னுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து உனக்கு கழிந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அந்த பாவத்தை தான் நீ போக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஆக நீ பல கஷ்டங்களை அனுபவித்து இப்பொழுது உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் அகலக்கூடிய முக்கியமான கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, கஷ்டங்கள் வாழ்க்கையில் வருகிறது என்பதற்காக வருத்தப்படாமல் இவை எல்லாம் நம்மை வாழ்க்கையில் செதுக்க வந்தது, நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்க வந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். அதை எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கான துணிவு உனக்கு வந்துவிடும். எத்தனை நாட்கள்தான் நீ இந்த பாவங்களை எல்லாம் உனக்கே தெரியாமல் தூக்கி சுமக்க முடியும்? என் தங்கமே, எல்லாமே உன்னோடு கழிந்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு எந்த பாவத்தையும் நீ கொண்டு சேர்க்கக்கூடாது. உன்னை நம்பியவர்களுக்கு நீ எந்த விதமான தீங்கினையும் செய்துவிடக்கூடாது. அதனால் உன்னுடைய வாழ்நாளிலேயே அதை நீ அனுபவித்து விட்டாய் என்பதை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உனக்குள் இருக்கின்றது. இந்த விடியல் நமக்கு நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. என் தங்கமே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அந்த நல்ல நேரம் வரத் தொடங்கிவிட்டது. நீ எதிர்பார்த்த நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. அம்மா, இதை நான் சாதித்து விட்டேன் என்று நீ சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன்னுடைய இந்த எண்ணம், உன்னுடைய இந்த வாழ்க்கை, இந்த தாயானவள் என் முன்னால் எப்படியெல்லாம் ஈடேறப் போகின்றது என்று நீ நிச்சயமாக காணத்தானே போகின்றாய். அம்மா உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்து கொடுக்கப் போகிறாள் என்பது நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இன்று உனக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய நாள் அல்லவா? என் தங்கமே, இந்த நாளில் உனக்கு சந்தோஷ நாளாகவும் நான் மாற்றி கொடுக்கின்றேன். என் தங்கமே, நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை உன்னோடு இருந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ ஒவ்வொரு விடியலில் உனக்கான செயல்களை செய்யும் பொழுதும் இந்த வராகி நம்மோடு இருந்து நமக்கானதை செய்து கொடுக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, நான் யாருக்கும் கஷ்டங்களை மட்டும் கொடுப்பேன் என்று உறுதி வாக்கு கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் உனக்கு கஷ்டங்களையே தரமாட்டேன் என்றும் உறுதி வாக்கு தரவில்லை. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ கடந்து வர வேண்டும் என்று மட்டும்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் தைரியமாக எதையுமே
நீ எடுத்து பேசுவதற்கு எப்பொழுதுமே துணிச்சல் உனக்குள் இருக்க வேண்டும். என் தங்கமே, உண்மையாகவே யாரொருவர் இப்படி வெளிப்படையாக பேசுகின்றார்களோ அவர்கள் ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டார்கள். என் தங்கமே, துரோகத்தை நினைக்கின்றவன் மனதில் கள்ளம் இருக்கும். அவன் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியில் யாரிடத்திலும் வெளிப்படையாக சொல்லிவிட மாட்டான். என் தங்கமே, ஆனால் யாரொருவர் மனதில் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதோ அவன் எல்லா வார்த்தைகளையும் மூடி மூடி மறைத்து கொண்டுதான் இருப்பான். எதையுமே வெளிப்படையாக பேச வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. என் தங்கமே, அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை என்றுமே நீ அடையாளம் காண்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எல்லோரையும் வெள்ளந்தி மனது கொண்டவர்கள் என்று நீ நினைத்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் அப்படி இருப்பதனால் மற்றவர்களும் அப்படிதான் இருப்பார்கள் என்று ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. என் தங்கமே, அடுத்தவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்துவிட்டால் அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும். அதை சுட்டி காட்டாமல் அடிமையாக இருக்க ஒரு நாளும் நினைக்காதே. என் தங்கமே, அதை சுட்டி காட்டி எதிரியாக வாழ்ந்து விடுவது மிகவும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யார் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, யார் தன்னுடைய குணத்தை மாற்றி கொண்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் தங்கமே, உன்னுடைய இயல்பு மாறாத வரை உனக்கு எந்த இழப்பும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அடுத்தவர்களை பார்த்து நீ உன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறுகின்றாயோ, அவர்களைப் போல நாமும் செய்தால் என்னவென்று நீ நினைக்கின்றாயோ, அப்பொழுதுதான் நீ இந்த வாழ்க்கையை விட்டு விலகுகின்றாய் அல்லது ஏதோ ஒரு தவறினை செய்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கர்ம வினைகள் எல்லாம் அதிகமாக இருப்பதனால்தான் கஷ்டம் அதிகமாக வருகின்றது என்பதனை உணர்ந்திருப்பாயானால் இனி வாழ்நாளில் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டாய். பல நல்ல விஷயங்களை செய்து மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நீ ஏற்படுத்தி கொடுப்பாய் தவிர ஒரு பொழுதும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதல் நடப்பதற்கும் நீ காரணமாக இருக்க மாட்டாய். என் தங்கமே, எதிர்பார்த்த பொழுது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் அதிலிருந்து சந்தோஷம் என்ற ஒன்று கிடைப்பது கிடையாது. இந்த அன்பும் அப்படித்தான். என் தங்கமே, அது உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கிடைத்து விட்டது என்றால் என் பிள்ளை, அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக அனுபவித்திருப்பாய். அப்படி இல்லாத பட்சத்தில் நீ உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அதை நினைத்தே நீ அனுபவிக்க தொடங்குகின்றாய். என் தங்கமே, நான் உனக்காக சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? அன்பு என்பது உன்னை தேடி வந்தால் அதற்கு 1000 மடங்கு நீ திரும்ப அந்த அன்பை கொடுக்கலாம். அதே நேரத்தில் தேடி தேடி சென்றுமே உதாசீனங்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று இருக்குமானால் என் குழந்தையே, தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை நீ வீணடிக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம். ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உனக்கான உலகத்தை உன்னால் காண முடியாது. எதற்காக இங்கு வந்தோம் என்பதையே மறந்து கொண்டு அடுத்தவர்களுக்காக உன்னுடைய நேரத்தை நீ செலவிட்டு கொண்டிருப்பாயானால் என் குழந்தை, இங்கே நீ இத்தனை நாளில் எதை அனுபவித்தாய் என்று கேட்டால் உனக்கே தெரியாது. என் தங்க, காட்டில் வாழ்கின்ற சிங்கமானது ஒரு பொழுதும் மற்ற விலங்குகளிடம் சென்று நான் ஒரு சிங்கம், என்னை மதியுங்கள் என்று கேட்பது கிடையாது. அது தன்னுடைய இயல்பில், தன்னுடைய கம்பீரத்தில், தனது வலிமையில் தான் யார் என காட்டிக்கொள்கிறது. சிங்கம் மதிப்பிடுவதற்கு அது ஒரு காரணமாகவும் இருக்கின்றது. என் தங்கமே, இது சிங்கம் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் அது தன்னுடைய நிலையில் தனித்து செயல்படுவதுதான். அம்மா என்ன சொல்கின்றேன் என்று உனக்கு புரிகின்றதா? நீ உன்னுடைய நிலையில் எப்பொழுதுமே தனித்து செயல்படு. யாரையும் சார்ந்திருக்க நினைக்காதே. யாரும் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று
ஒரு பொழுதும் எண்ணாதே. நீ செய்கின்ற காரியத்திலேயே உன்னை யார் என்று மற்றவர்கள் அடையாளம் காண வேண்டும். அது நல்ல விஷயங்களாக மட்டுமே எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் குழந்தை, என்னுடைய ஆசிகள் உனக்கு என்றுமே வேண்டும் என்றால் நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.